மக்களே இன்னைக்கு வந்திருக்கிறது மிஸ்டர் சஃபேர் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் கேமில் நம்ம என்னென்ன விட்டோமோ அந்த அப்டேட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதாவது நான் 10 மாதம் வரல இல்லை, அதுக்குள்ளே என்னென்ன அப்டேட் வந்துச்சோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஏன்டா இவ்வளோ நாள் வரல, நீ இவ்வளோ நாள் அப்டேட் போடல, இனிமேல் நாங்கள் பார்க்கணுமா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எம்எஃப்டி வீடியோனா அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்ல வரல, சும்மா பார்த்துட்டு போனா ஆகும். ஏன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது என் வீடியோனா, சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிருப்பேன், அவ்வளோதான். ஓகே. இந்த இடத்த நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த வீடை நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சத்தியமாக சொல்கிறேன், வீடியோ போடாதனால இந்த கேமுக்குள்ளே சத்தியமாக நான் வரவே இல்லை. ஓகேவா? அதுக்குள்ளே என்னென்ன அப்டேட் விட்டாங்க தெரியுமா? ஐயோ ஆடிப்போச்சு எனக்கு. ஏன்னா எல்லா கலெக்ஷனும் இப்போ அதாவது நான் என்னென்ன அப்டேட் போட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியலை, என்னென்ன அப்டேட் போடலாட்டியும் எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ வந்துருச்சுல்ல, சிலது தான் குறிச்சிருக்கேன், அதாவது மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே எடுத்து போடணும். ஏன்னா பாதினா எனக்கு ஞாபகம் வச்சு தெரியாதுப்பா, ஏன்னா அந்த மாதிரி எனக்கு மூளை. ஓகே. இப்போ நம்ம தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா அப்டேட் உள்ளேயே எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகே 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 வளவலான்னு பேசாமல் நேராக வீடுக்குள்ளே போயிடுவோம். ஓகே. இந்த இடம் போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லை கொஞ்சம் தள்ளி போய்க்குவோம். வேறு ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டான், அந்தாங்க இந்த கேமில் பிரச்சனையே. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்னொன்று இந்த ஏர்போர்ட்டை மாற்றிட்டாங்க. ஆச்சரியமாக போச்சு. என்னடா முன்னாடி மண்மூட்டை மாதிரி இருந்துச்சு இந்த ஏர்போர்ட்டு, இப்போ அப்படியே ஜொலிக்குது, மெட்ராஸ் ஏர்போர்ட் மாதிரி அப்படின்னு கேட்காதீங்க, சென்னை ஏர்போர்ட் மாதிரி. அந்தளவுக்கு நான் பெட்டர்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்ச அடிச்சுக்கிற கிடக்கு. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா விவசாயத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் விவசாயத்துலேருந்தே ஆரம்பிப்போமே அப்படின்னு போட போகிறேன். ஏன்னா இந்தியன் பைக்குமே ஒரு கிராமம் மாதிரி தானே இருக்குது, அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே. ட்ரக் நம்பர் 5643 அப்படின்னு போட்டு இறக்கி விட்டிங்கன்னா ட்ரக்கு வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டால் வேறு ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தான் வரும் திரும்பி, ஏன்னா அதுக்கு உள்ள கோட் அதுக்குள்ளே தான் வரும். வேறு போட்டால் வேறு வருமா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன போட்டேன்னு எனக்கு தெரியாது, நான் நம்பரை மட்டும் போடுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே. அடுத்த சீட் கோடு என்னென்னா பஸ் சீட் கோடு. ஓகே, பஸ்ஸுனா இருக்குது பாருங்களே, ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இந்த அப்டேட்டை நான் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி என்னென்னு போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக. ஓகே. இப்போ பஸ்ஸு சிட்டி பஸ்ஸு ஆர்ஜிஎஸ்ஸா? ஓகே, அவர் நேமாக தான் போடுவார், நம்ம நேமாக போடுவார். ஓகே. அடுத்த சீட் கோடு என்னென்னா உங்களுக்கு நார்மலாக வேணும்னா கிளைமேட்டு நார்மலாக மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம கிளைமேட்டே போதும், இந்த கிளைமேட்டு தாங்க, எப்படி ஜோன்னு மழை வருது. இதே இது ஃபாகுனா பனிமூட்டம். இப்போ திரும்பி நீங்கள் அதே போட்டிங்கன்னா மழை வரும், நம்மளுக்கு இந்த கிளைமேட்னா ஒத்து வராது. ஓகே, அதனால ஐயோ எங்களா விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியாதே. ஐயோ, அது வேற நைட்டா? அப்போ டைம் சேஞ்ச் பண்ணுறது இது நைட்டு, பகல் மாற்றுறது, பகல் 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 பகல்ரா, டே பகல்ரா. ஐயோ, இடிமுல்ல நம்மளுக்கு ஒத்து வராதே, தேவையில்லாமல் பண்ணிவிட்டேன் போல இருக்கு. இங்கே திரும்பி பண்ணுவோம். அப்போ அடி சத்தத்தில் பதறிடுச்சு. அப்புறம் கிளைமேட்டே வச்சு இது பண்ணிக்கிறதுனா அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் போட்ட சீட் கூட எல்லாம் கிளைமேட்டுக்கு. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க மைண்டில். அதுக்கப்புறம் என்னென்னா 51 மீன்ஸ் ட்ரைகர், அது இதுன்னு போ. இதில் ஒன்று இந்த டீரெக்ஸ் தலைவா இவர் நம்மளை அடிக்க வருவாரான்னு தெரியல, சுட்டு தான் பார்ப்போமே. ஆனால் கொய்யாடே இங்கடா, நம்மளுக்கு தகுந்த மாதிரி வராப்பில் ஓடிங்க. ஆனால் டீரெக்ஸே அடிச்சுட்டோம், இனிமேல் என்னடா அங்கே ஒய்யா அதுவும் தையா தான். ஓகே. அதுக்கப்புறம் 52 மீன்ஸ் அண்டு இதுக்கு மேலே வரும் இன்னொன்று, இது மீன்ஸ் ஸ்பைனோ மீன்ஸ் இவோடு. இப்போ பாருங்கள், முன்னாடி அந்த குயவுகணை குண்டை எடுத்தனால ஒரே அடியில் செத்து போச்சு. இது விட்டுட்டு தான் செத்து. ஐயோ ஊரா ஏ என்ன உரியானு கத்தனே.
இல்லை எனக்கு பரல, நான் தான் தெரியாமல் எதுவும் பண்ணிவிட்டேன்னா சரி, இனிமேல் இந்த ஆட்டை நான் வச்சுக்க வேணாங்க. நேராக அப்டேட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணிவிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. ஓகே, தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று அப்டேட்னா நான் வந்து அது அங்கே கொஞ்சம் தள்ளி பார்ப்போங்க. எரிச்சலாக இருக்கும். தேவையில்லாமல் பண்ணிவிட்டேங்க தப்பு. ஐயோ என்னத்த பண்ணுறது. சரி இங்கேயே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 6 மீன்ஸு வாட்டு. ஓகே 6 மீன்ஸு ஹெலிஃபண்ட்டு. ஹெலிஃபண்ட்டு இதை பண்ணி தானே பார்ப்போம். இல்லை சும்மா சுட்டு தான் பார்ப்போமே. ஓடுது. அது மட்டும் கடிக்க வருவாங்களாம், இவங்க வந்து சும்மா ஓடுவாங்களாம். மூளையை பாரு பிள்ளைகளுக்குண்ணா, மூளை இதுதாங்க சத்தப்படி வந்து நம்மளை அடிக்க வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 8370 இது வந்து அடுத்த சீட் கோடு. ஓகே, ஓ இது ஆட்டோவா? வாவ் சூப்பர் ஹை. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட சீட் கோடுனா மறந்து போச்சு, ஏன்னா மறந்து போல. ஓகே, ஓ சூப்பராக இருக்குங்கய்யா. இது வந்து வடநாட்டுக்கு பக்கத்து இருக்கும்ல, சொன்னேன்ல இந்த க்ரீன் கலரில் இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கு ஆட்டோ. ஓ வேறு தனம் மாஸ் பக்கம். ஓகே, இந்த சொல்லி கூட அதுக்கப்புறம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த அப்டேட்டை விட்டுட்டு. ஓகே, இதான் பெரிய அப்டேட் மாதிரி பண்ணாங்க அந்த யூடியூப்பில் போனாலே. ஆமாம் சரி, இந்த காரு என்ன அவ்வளோ பெரிய காரா அப்படின்னு பார்க்கக்குள்ளே வந்துச்சு பாருங்களே ஜிடிஆர். இந்த ஜிடிஆர் நான் இது எந்த கேமில் நம்ம பார்த்துருக்கேன்? ஒன்லி ஜிடிஎஃப்5. ஓகே, ஜிடிஎஃப்5 மட்டும் தான் பார்த்துருக்கேன். இது அப்போதைக்கு நேரில் பார்க்குறது பெருசு, அப்புறமாட்டி ஓட்டிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் சீட் கோடு மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னது? ஓகே, அதுக்கப்புறம் வந்து 3 அதே நம்பரை போட்டுக்குங்க, ஆனால் லாஸ்ட்டாக 1 போட்டுக்குங்க. ஓகே ஓகே, என்ன போட்டு வருது? என்னடா இது டெய்லி ஜிடிஆர் பறந்துருச்சியா போட்டுக்கு? வா வாட் நைஸ் பாருங்களே. நான் போட்ட பெல்ட்டியில் என்ன மாதிரியே பெல்ட்டி எடுத்துருக்கு புள்ள. அதை பற்றி எல்லாம் மேலே பிக்கப் பண்ணிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக தான் இருக்காங்க பையன். ஓகே, அதுக்கடுத்து 91 எனக்கு தெரிஞ்சு இது வந்து தாராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து புது தார் சொன்னாங்கல்ல, நியூ தார். அந்த தார் அதாவது பழைய மாடலை வந்து இறக்கிட்டாங்க திரும்பி. ஓகேவா, அதுதான் பழைய மாடலு. அது திரும்பி வந்துருச்சுன்னு சொல்ல வரேன். நம்ம எலிஃபண்டை பார்த்தீங்களா எங்கெங்கேயோ ஓடி வர, நம்ம சுட்டதில் காயம் தாங்குது போல இருக்கு வலி. அப்புறமாட்டி செல்லம் அப்புறமாட்டி மறந்து போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 53 மீன்ஸ் வாடு. அப்பா என்னடா அது, என்ன இவ்வளோ பெருசாக வருது? என்னதோ பிராச்சு. ஓ இதுவா? இது வந்து பாசமான இதுங்க. இது என்னோட அண்ணே மாதிரி புள்ள. ஓகே, இது அண்ணன் தான். அண்ணனே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டேட்னு பார்த்துக்குவோம். இதை நான் சாவடிக்க மாட்டேன், ஏன்னா அதை சாவடிச்சா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும். திரும்பி அடி வாங்குவேன், மொக்க வாங்குவேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறது? அப்புறம் 83 போட்டே சம்டேப்படாவ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை அதே வருது. அப்போ முன்னாடி எதை போட்டேன்? ஓ அதே நம்பரே நான் திரும்பி போட்டு வச்சுருக்கேனா? ஓகே சாரி. அதுக்கப்புறம் 8123. ஓகே, என்ன வருது? ஓ மஸ்டாங் வருது. ஓகே, இந்த மஸ்டாங் நான் வந்து முன்னாடி போடலை, அதனால தான் திறக்கிறேன். ஆனால் இந்த அப்டேட்னும் ஏற்கனவே வந்தது இந்த கார்னா. இப்போ போடுறேன்னா வந்து நான் வந்து முன்னாடி வீடியோ போடலை, அதனால இப்போ போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 5309 இது ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லைப்பா, இது வந்து ஸ்கார்பியோ வந்து புது வந்துச்சு. எனக்கு இந்த அப்டேட்லேயே பிடிச்ச காரணம் இந்த கார் தாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாடலாக இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்போ பாருங்களே, எனக்கு வந்து இன்டீரியர்லாம் பிடிக்கல. ஃபஸ்ட்டு பொசிஷன் வியூனா எனக்கு அவ்வளோ பிடிக்காது இந்த கேமில். எனக்கு வந்து ஃபஸ்ட் பொசிஷன் வியூவே பிடிக்காது எந்த கேம் இந்த இதில். ஏன்னா மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் செகண்ட் வியூ இருக்கும் பாருங்க, சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் மாடலாக. அப்படி நிஜமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்கும் பாருங்களே, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இதை விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த வால்ஸு அது இது வந்துருங்க ஆர்ஜிஎஸ் கோடில். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோனுக்குள்ளே போய்க்கிருந்தோம். இனிமேல் வந்து சீட் கோட்ஸ், அதாவது ஆர்ஜிஎஸ் டூல் திஸ் எண்ட் ஆஃப் த நேஷன். என்னென்னமோ உலகி இருக்கேன் இங்கிலீஷில், சரி விடுங்க. ஓகே, வால் 1ன்னு போட்டு இறக்கிட்டீங்க பார்த்துங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வருது. ஓகே, வால் 1 போட்டிங்கன்னா வந்து சிமெண்ட் தரையில் போட்ட மாதிரி நச்சுன்னு வந்திருக்கு ஒன்று, என்னென்னு தெரியல. ஓகே, வால் 2ன்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம்.
நான் ரெடி தான் வரவா அண்ணே நான் இறங்கி வரவா பரடிக்கிற தர கடிக்கிற நல்ல கடத்து பந்தா ஓகே. அதுக்கப்புறம் வந்து வால் 3ன்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். வால் 3ன்னு போட்டால் இன்னொன்று ஏதோ வரப்போகுது. அது என்னன்னா வந்து கொசு வலை மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வந்துருக்கு. ஓகே இந்த 2 எவடாவே எலிஃபண்ட் இவனே தாக்கிட்டாயா. ஐயோ அந்த கோவத்தை நம்ம மேலே காட்டிட போகிறான். ஐயோ தாக்காது நம்மளை, ஆனால் தப்பு தவறி வழியில் வந்துட்டு நம்மளை மீச்சு போட்டானா அவ்வளோதான், நசுங்கி இப்படியே தக்காளி சாறு மாதிரி ஆயிடுமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வால் 4 வால் 5 வால் 4 படுமாமா. ஓகே வால் 4 வந்து என்ன யுத்தா தண்ணிக்கு போகுது போ. ஐயோ அங்கே வரையும் போயிருக்கியா? அந்த வரையும் போயிருக்கு. ஐயோ இது இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுட்டேன். இடம் 10 மணி வளர்த்தாதா? 10 ஏன் பத்தாது? ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இடம். நம்ம போட்ட இடம் தாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது நம்ம இடம் தான். ஓகே வால் 5 அதே அதாவது சின்னதாக இருக்கிற இந்த மென்கூடலாம் போட்டேன்ல அது எல்லாம் இந்த சின்ன சின்ன செவர் தான் பெருசாக இருக்குது போல இருக்கு எல்லாம். அதே ஏறிக்கிட்டே போகுது நம்பர்னா. ஓகே ஓகே வால் 5 போட்டாச்சு. இப்போ வால் 6 போடுவோம். வால் 6 போட்டால் இங்கே நம்ம கம்பி வராப்பில் அதுவும் பெருசாக வந்துருக்காப்பில். முன்னாடி ஒரு பாட்டு தான் இருந்துச்சு, இப்போ 2-3 பாட்டு வந்துருக்குங்க. 12-3. ஓகே வால் 6 போட்டால் என்ன வருது பார்ப்போமா. வால் 6 போ அதே வரான். இப்போ வால் 5 என்ன அதான் போட்டானு அந்த சவர். ஓகே அதுக்கப்புறம் வால் 7 அதெல்லாம் வருமானு தெரியலையே. ஓகே அதுக்கப்புறம் வந்து வால் 8னா ஒன்றும் இல்லை போல இருக்குது. ஓகே நம்ம S1க்கு போவோம். S1க்கு போனதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஓ ஸ்ட்ரீட் 1 தட் மீன்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது, ரோடு தான் வந்து அப்படி வந்துருக்கு போல இருக்குப்பா. ஓகே ரோடுனா வந்துருக்கு இந்த இதில். நான் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அப்படியே ஏதோ ஒரு 2-3 வழி போட்டுற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. ஆனால் இந்த பக்கம் தான் கொலாமாஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ. ஓகே இந்த பக்கம் பாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெண்ணமண்டி. ஓகே அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து போட்டால் ஸ்ட்ரீட்டு 2 ஆமல அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அது மேலே போட்டால் ஏதோ வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் போகிற மாதிரி ரைட் ஹேண்ட் போகிற மாதிரி ஒரு ரோடு வந்துருக்கு. ஓகே அதுக்கப்புறம் வந்து அது வருதான்னு பார்ப்போம். இந்த ஸ்பைனோ வேறங்க நம்ம பின்னாடியே வராப்பில். அப்புறம் வந்து ஸ்ட்ரீட்டு 3 போடுவோம். ஸ்ட்ரீட் 3 அதாவது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீட் 3 காணவே காணோம். அதை தான் நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன். இப்போ ஸ்ட்ரீட் 2 வந்து ஸ்ட்ரீட் 3 வந்து மறந்துடுச்சுங்க இதுக்குள்ளே. அப்போ மேலே தான் போடணுமோ தெரியலையே, இருங்க பார்ப்போம். எனக்கு இந்த கிராஸ் இருக்கிறனால மறையுது போல இருக்குப்பா புள்ள. இங்கிடுறா வேறு மாதிரி போயிருக்கு போல இருக்கு ரோடு. அங்கே வந்தால் இங்கே ஒரு ரோடு கரெக்டாக இருக்குது. ஆமாம் சும்மா காட்டு பார்த்துக்கிட்டு. ஓகே ஸ்ட்ரீட் 3 தானே போடான்னு வந்தேன். ஆமாம் அதுக்குள்ளே தான் வந்து மண்ணுக்குள்ளே போய் பிறந்துருந்துச்சு. ஓகே இது வந்து 2 பக்கெட்டும் போகிற மாதிரி ஒரு வழி, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கெட்டும். இங்கே இருங்க எல்லோரும் பாதில் சொல்லுங்கக்குள்ளே போகிற மாதிரி போய்க்கிருக்காங்க எல்லோரும். தம்பி நீ நினச்சா கூட இனிமேல் வர முடியாது, கார் இடிக்கும் டாப்பில். ஓகே அடுத்து வந்து ஸ்ட்ரீட்டு 6 இந்த மாதிரி வருமா 4 இருக்கா? 4 என்னடா? இதுவும் அதே தானா? அப்போ என்னத்துக்கு ஸ்ட்ரீட்டு 5 போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். கிராஸ் வருதுங்க. கிராஸு இந்த இதுதான் புல் இடம் நம்ம புல் இடம். ஓகே அப்புறம் 7 போட்டால் என்ன வருது? 7 போட்டால் இந்த ஸ்ட்ரீட் 7 இந்த டைல்ஸ் மாதிரி வருது போல இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட்டு 8 போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஸ்ட்ரீட் 8 போட்டு பார்த்தா வந்து மண் தரைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிமெண்ட்டாக வருது, அது என்ன தெரியல. ஓகே இங்கே தெரிஞ்சால் அதான் சொல்லுங்க. ஓகே வெடிக்குது வேறு, கிளிச் அவுட் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் 9 போட்டால் அது வருதான்? என்னடா அது பாட்டு? ஸ்ட்ரீட் 9 போட்டால் சவர் வருதுன்னு பார்த்தா இல்லைங்க, ஏதோ பெரிய பிளாட்ஃபார்ம் தர்றேன் ஏதோ போட்டு வீடு கட்டுற மாதிரிலாம் இருக்கும்ல, காம்பவுண்ட் போட்டு நடுவில் இடம் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீட் 9 போட்டால் வாட்டியா இதில் ஒரு வீடே கட்டலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் வந்து இது வேறு கிளிச் அவுட் ஆகுதுங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து இதோட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்ப்போம்.
S10 போட்டு பார்த்தா ஓகே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்கப்பா, ஓகே. அதுக்கப்புறம் 7 மீன்ஸ் வாட்டு எனக்கு தெரில. 7 போட்டால் என்ன வரப்போகுது? அது வந்து வெளியில் போகணுமோ தெரிலையே. ஓகே. அதுக்கப்புறம் T7 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். T7 போட்டால் எனக்கு தெரிஞ்ச ட்ரீ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இங்கடா ட்ரீயை காணோம். இந்த புள்ளி செடி வருது போல இருக்குது. அப்போ ட்ரீ 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 எங்கே ட்ரீ எங்கடா? ஓகே, ட்ரீ 8 நாளில் போல இருக்குது. அப்போ ட்ரீ 1ன்னு போட்டு பார்ப்போம். ட்ரீ 1 போட்டால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த செடி வரும். ட்ரீ 2ன்னு போட்டு பார்த்தா வந்து இன்னொன்று மரம் வரும். இதெல்லாம் நம்ம பிளாட்ஃபார்மில் பார்த்துருப்போம்ல, அந்த இதுதான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ட்ரீ 3ன்னு போட்டோன்னா வந்து இந்த ட்ரீ வரும். எல்லா செடியும் ஒரே மாதிரி இருக்கேப்பா, ஐயையோ குழம்பிட்டேனே. ஓகே. அப்புறம் ட்ரீ 4 போட்டால் வந்து பனை மரத்தில் பாதி இருக்கும் போல இருக்குது, அந்த மரம் வந்துருக்கு. அதாவது இந்த புளியங்க செடி ஏதோ தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 5 வந்துருக்கு. 5 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, ரெண்டும் ஒரே அளவு மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற அந்த மரம் தான் இந்த மரம். ஓகே. அப்புறம் 6 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 6 போட்டாலும் அதே மரம் தான் திரும்பி வருதுன்னு பார்த்தா அது பச்சை பச்சைன்னு இருக்குது நம்ம போட்டது. இப்போ உரம் வேறும் பெருசாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் மன்னிச்சிருங்க, சாரி. அடுத்து என்ன போடலாம், எல்லாத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். இல்லையேப்பா, இன்னும் E6 இருக்குது, அந்த 6 இருக்குது, F6 இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. அப்புறம் F6ன்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த டீப்பாயில் வர்ற மாதிரி இருக்குது. ஷோகேஸ். ஷோகேஸ். அப்புறம் வந்து F5 மீன்ஸ் வாட், இதுவும் அதே ஷோகேஸ், அதாவது டீப்பாயில் மாதிரி தாங்க இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் F போட்டு 6 போட்டு பார்த்தா இருக்குது பாரு. ஐயோ, திரும்பி அதே போடுறேங்க. ஓகே. அப்புறம் F போட்டால் வந்து 8 போடுவோம். லைட் வருது, இந்த நைட் லைட்டு. அதுக்கப்புறம் F போட்டு 9 போட்டால் ஓகே, வருது எல்லாம் வருது. ப்ளூ கலரில் எல்லா கலர்லேயும் வாங்க நீங்கள் லூசு பாயில்களா. F10 போட்டால் டீப்பாயில், இதுதான் டீப்பாயில். ஓகே. அதுக்கப்புறம் வந்து F11 போட்டால் என்ன வருது. டிவி வருதியா, போடியாடே. இந்த அப்டேட்டில் தானே விட்டுருக்காங்களா, ஆன் பண்ணுறதை மட்டும் விட மாட்டாங்கண்ணா அந்த RGS. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் போட மாட்டான்னு சொல்லியிருக்கணும். ஐயோ, மரியாதை பேசாமல் பேசி விட்டானே. அவர் கேம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ விளாண்டுக்கிறேன். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து F போட்டு 12 போட்டால் என்ன வரும். என்னடா அது, நலால் தான் வரும் போல இருக்குது. நம்ம ஸ்பைனோவா. ஓகே. அதுக்கப்புறம் F போட்டு 7 போட்டாராப்பா. 7 போட்டேனே, இல்லை 7 போடல, இப்போ தான் டஸ்ட்பின்னாக வருது. F போட்டு 8 போட்டால் என்னை வரும். அதே ரைட் தான் போட்டு பார்த்துட்டேன், ஆனால் மறந்து போயிருந்தலாம் போட்டேன்னா நான். ஓகே. 1 பெட்டுப்பா, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுன்னா சிம்லர் அவுட்டில் வந்துருச்சு அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. வேறு வழி இல்லை, அப்படி சொல்கிறோம் தான். அப்படி தான் சகஜம் தான் பாடலாம், அரசியலில் சகஜம் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து F9 போட்டு பார்த்தாச்சு. இப்போ வாங்கடா கதிக்க அப்படின்னு. P13, தட் இஸ் த மோடு. ஓகே. P13 எங்கடா, P13 போட்டால் சேர்த்து தான் வருது எல்லாம் F1ஓட. ஓகே. அப்புறம் வந்து P13 அப்படின்னு போட்டால் என்ன வருது. ப்ராப்ஸு, அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் இந்த செடியெலாம் நட்டு வச்சுருப்போம்ல, அதாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று போட்டு பார்த்தா அதே இதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டு பார்த்தா 10. வாட் இஸ் த நம்பர். இது வந்து இந்த கரண்ட் சுவிட்ச் பாக்ஸ் உள்ளது மாதிரிலாம் இருக்குது, என்னென்னு தெரியல. சரி போங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் 9, 10க்கு அப்புறம் 9 தானே. அதுலேயும் சின்னதாக வந்துருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து
8 போட்டா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் 7 7 8 அது இதுன்னு போகுது. ஓகே, டஸ்ட்பின் வருது. அதே மொத்தம் 5 6 வருது டஸ்ட்பின்னு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 6 போட்டு பார்ப்போம். 6 போட்டால் என்ன வருது? ஓகே, இந்த சைன் போர்டு வருது போல இருக்குது. அப்புறம் வந்து 5 போட்டு பார்ப்போம். எனக்கு வாய் எங்கே வலிக்குது சொல்லி சொல்லி இவ்வளோ அப்டேட்டை வந்து வாய் வர ஸ்கிப் ஆகாது. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் சொன்னால் வருது நாசமாக போனது. இவ்வளோ அப்டேட்டை விட்டு வச்சனால எனக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. சரி, உங்களால தான் போடுறேன். ஏன்னா ஓட்டு கேட்டேன்ல, ஓட்டுனா அந்த ஓட்டு கிடையாது, எலெக்ஷன் ஓட்டு. யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டியில் வந்து ஓட்டு கேட்டேன், போஸ்ட் போட்டு. அது எல்லோரும் 80% இதுதான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காண்டியாவது கண்டிப்பாக போட்டுருவேன் இல்லை, அதுக்கு தான். அப்புறம் வந்து P4 மீன்ஸ் ஓட்டே. அதே லைட்டை தான் கொடுப்பீங்களாடா? டே படுத்துறீங்கடா. ஓகே, அதுக்கப்புறம் F3 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். சோஃபா முன்னாடி போட்டோன்னா என்ன? இல்லைப்பா, இல்லை, தப்பாக போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் F வந்து போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். F1 ஆமாம், F1 போட்டாச்சுங்க. ஐயே, தப்பாக போட்டுக்கிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் WRனா என்னங்க? W3 போட்டு வச்சுருக்கேனா? ஐயோ, மறந்துட்டேன். ஐயோ, தப்பாக போடுறேன். இருங்க, R போட்டால் R1. ஓகே, R1 போட்டால் ஓகே, இந்த இது வருது ரேம்ப்பு வந்து முன்னாடி சீட் கோடு இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. முன்னாடி நம்ம வந்து போய் தேடி கண்டுபிடிச்சி நம்ம முன்னாடி காரை எடுத்து ஏற்றணும். இப்போ அப்படி கிடையாது, நம்ம வந்து சீட் கோடை போட்டாலே கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன போட்டேன்னு எனக்கு தெரியல. P30. ஓகே, P3 P போட்டு 3 போடுங்க. 3 போட்டால் என்ன வருது? ஓகே, இந்த இது வருது, இந்த கல் வச்சு மறைச்சிப்பாங்கல்ல, இந்த சிமெண்ட்னா ரோடுனா போட்டால் அது வருங்க. ஓகே, அப்புறம் P2 போட்டால் இதுவும் அந்த சைன் போர்டு மாதிரி தான், அதாவது மறைக்கிற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த P1 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். லைட் வருது. ஓகே, இதோட அந்த அப்டேட்டே முடிச்சிட்டானா என்னன்னு தெரில வேறு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து PM லெவல். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. PM லெவல் இப்படி போட்டு வெளியில் போயிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி வந்தோன்னு பார்த்துங்க, சூப்பர்மேன் மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். ஏன்னா இப்போயே வந்து 22 நிமிஷத்துக்கு முன்னாடி வேலை மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நினச்சா. இல்லைங்க, PM லெவலில் போட்டால் வரும்னு சொன்னாங்க. ஓகே, PM 10 நினைக்கிறேன். பல்க். அப்புறம் என்னடா ஹல்க்கை போய் பல்க்குன்னு போட போகிறீங்க, என்னன்னு தெரியலையே. ஓகே, ஹல்க்குன்னு போட்டால் பல்க்குன்னு தான் வரும் போல இருக்குது. அந்த இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல இருக்குது. ஓகே, நம்ம எப்படி ஹல்க்கு மாதிரி ஆகிட்டோம். PM 10 போட்டால் அந்த மாதிரி ஆயிடுவோம். வீட்டை உடச்சி விட்டான். போச்சு, 100 கோடிக்கு மேலே வாங்கினேனே இந்த வீடை போட்டு உடச்சிடாடே. ஓடடா, ஆசமா போங்கடா. நான் என்னை பற்றி எவன் நினச்சி, நான் ஆனால் அப்பவே அப்படி. ஆமாம். ஓகே, இந்த போகிற காரை உடைக்க முடியுமான்னு தெரியல. இப்போ பாருங்க, கத்துறா அவன் அங்கே உடச்சிட்டு போகிறான். ஓகே, நம்ம அங்கே வைப்போம். இருங்க, நாங்களாம் அப்போவே அப்படி இப்போ அப்படிப்பா. ஓகே, அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்டை நம்ம பார்க்கல. ஓகே, ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, நான் சும்மா போங்கோ. ஹே, ஓகே, அப்பா ஏர்போர்ட்லாம் உடஞ்சிருச்சு தாறுமாறா. போடி பா. ஓகே, இந்த டெபாசிட் ஏதோ சொல்லுவாங்களே அந்த இடம் ஏதோ வாயில் நுழைய மாட்டேங்குது, மறந்து போச்சு வார்த்தைனா. ஓகே, சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட்டு வர்ற மாதிரி. ஓகே, இந்த அதெல்லாம் வந்து உடச்சி தள்ளியாச்சு, என்னமோ வாரதான் தெரியலாம் எனக்கு. ஓகே, அதுலேருந்து தான் ஏறி வருவாங்க ஏர்போர்ட் ஃப்ளைட்டில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு டோன்னா வந்துருக்குல்ல, அதெல்லாம் போட்டு பார்ப்போமே. ஓகே, இது வந்து இதுவும் அந்த அப்டேட்டு, இதெல்லாம் நான் போடவே இல்லை. ஓகே கைஸ், இதான் கைஸ் இந்த ஏர்போர்ட்டு, அதாவது இப்போ வந்த ஏர்போர்ட்டு. ஓகேவா,
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தான் தெரியாது, ஏன்னா இப்போ வந்து அப்டேட் இல்லை, அதனால் வந்து அவ்வளோவா தெரியாது எனக்கு எதுவுமே. இதை விட்டுட்டேன்னா என்னமே தெரில எனக்கு. ஓகேவா, அந்த டவர்லாம் வந்திருக்கு இப்போ புதுசாக, கம்பினா வந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எப்போதும் உள்ளதுண்ணா. ஆமாம், அவ்வளோதாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சூப்பர்மேன் பவர்லாம் இருக்குது, அதனால் நான் விட்டுட்டேன். ஓகேவா, ஏன்னா வந்து அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அதனால் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், பாய் பாய். ஓகே ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கும். இந்த மாதிரி வீடியோ பக்கம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஹல்க் கேரக்டர் வச்சு அடுத்த வீடியோ என்னென்ன பண்ணுவோம், அப்புறம் வந்து இன்னும் பாதி சூப்பர்மேன் இதுனா இருக்குது, பவர்ஃபுல் இதுனா, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா, இல்லாட்டி வேணாமான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி அதை வச்சு ஏதாவது கேரக்டர் மாதிரி ஏதாவது சீன் போட்டு பார்ப்போமா அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய மோடுனா வந்திருக்கு, ப்ளகின் ஆப்பு அதெல்லாம். ஓகே, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பக்கம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் பாய், சி யூ, பி சோ, டாட்டா.